நான் வாழ்ந்த வாழ்க்கை பெருசு இல்லை, ஆனால் நான் பார்த்த உண்மைலாம் பெருசு. அதை சொல்ல நினச்சேன், காகிதத்தில் எழுதினேன். அதான் இந்த கதையோட ஆரம்பம். எனக்கு 7 வயசு இருக்கும்போது முதல் முறையாக பென்சிலை கையில் பிடிச்சேன். அந்த நேரம் ரொம்ப மேஜிக் மாதிரி இருந்துச்சு. வீடு ஃபுல்லாக காகிதம். நான் கனவு காணாத உலகத்தை எல்லாம் காகிதத்தில் வரைஞ்சேன். மலை, ஆறு, வித்தியாசமான முகம், சின்ன வீடு. லாஜிக் எதுவும் இல்லை. அம்மா சிரித்தாலும் எனக்கு தெரியும், ஒவ்வொரு லைனும் என் வேர்ல்டுக்கு ஒரு படி. முதல்ல பேப்பர் பிளேன் செஞ்சேன். அதை தூக்கி போட்டேன். அது மேலே பறந்து கீழே விழுந்துச்சு. நான் சிரித்தேன். அந்த நாள் தான் புரிஞ்சுது, சாதாரண காகிதம் கூட கனவு சுமந்து போகும், பறக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தப்புறம் காகிதம் டிராயிங் மட்டும் இல்லை, நமக்கு நோட், டைரி, என் ஃபீலிங்ஸ், சின்ன சின்ன லெட்டர், என் சந்தோஷம், பயம், கஷ்டம் எல்லாம் காகிதத்துக்கிட்ட சொன்னேன். பேசாமல் இருந்தாலும் எல்லாத்தையும் கேட்ட என் முதல் நண்பன் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு 15 வயசு இருக்கும்போது லவ் லெட்டர் எழுதினேன். மனசு வேகமாக அடிக்கும், கை நடுங்கும். எல்லாத்தையும் எழுதி டெஸ்கில் ஒழிச்சு வச்சுருந்தேன். பயம் இருந்துச்சு, ஆனால் நம்பிக்கையும் இருந்துச்சு. என் சீக்ரெட் எல்லாம் காகிதம் தான் காப்பாற்றுச்சு. அவள் அதை படித்து சிரித்த அந்த முதல் சிரிப்பு மறக்க முடியாது. முதல் காதலும் முதல் வலியும் காகிதத்தில் தான் இருந்துச்சு. ஒயிட் பேப்பர், டாப்பில் டேட், கீழே சப்ஜெக்ட், இடையில் ஒரு போராட்டமே நடக்கும். காலையில் பிளான், ஈவினிங்கில் ரியாலிட்டி. சில டிக், சில கிராஸ். ஸ்ட்ரெஸ், தூக்கம் குறையும். டியரான பேஜ் கூட பாடம் சொல்லும். ரிசல்ட் மறந்துடும், ஆனால் இந்த ஷீட் ஒன் எஃபர்ட்டை சொல்லும், விடாமல் ட்ரை பண்ணினா போதும்னு. பதினெட்டு வயசில் காகிதம் சீரியஸ் ஆகிடுச்சு. சம்பளம் கணக்கு, செலவு லிஸ்ட், எழுதின பிளான் எல்லாம். ஒவ்வொரு ரூபாவும் முக்கியம், ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொறுப்பு. அப்போ தான் புரிஞ்சுது, காகிதம் கனவு மட்டும் இல்லை, பொறுப்பையும் சுமக்கணும். சின்ன வயசில் காசு சந்தோஷம், வளர்ந்தப்புறம் அதுவே பொறுப்பாயிடும். காசு கையில் இருந்தால் கனவு நடக்கும், இல்லாட்டி பயம் வரும். ஒவ்வொரு ரூபாவும் ஒரு டிசிஷன், செலவு, கணக்கு, ஃப்யூச்சர் யோசனை எல்லாம் அதை சுற்றும். காசு கோல் இல்லை, வழி மட்டும்தான். சரியாக யூஸ் பண்ணினா வாழ்க்கை ஸ்டடியாகும். ஒரு சின்ன கார்டு, பேர், இடம், டேட், 3 லைனில் 2 வாழ்க்கை தொடங்கும். ஆசை, பயம், நம்பிக்கை எல்லாம் அடங்கும். வாழ்க்கைன்னு சொல்கிற வார்த்தை ரொம்ப சிம்பிள், ஆனால் அர்த்தம் பெருசு. அந்த நாள் எல்லாரும் சேர்ந்து சிரிக்கும், ஒரு காகிதம் 2 மனசு சேர்க்கும். இப்போ எனக்கு 70 வயசு. என் முதல் டிராயிங், முதல் லவ் லெட்டர், முதல் சம்பளம் கணக்கு. ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுடலான்னு யோசிச்சப்போ எழுதி வச்ச காகிதம் எல்லாத்தையும் கையில் பிடிச்சேன். ஒவ்வொரு பேஜும் என் வாழ்க்கையை காட்டுது. தப்பு, காதல், சிரிப்பு, அழுகை, ஆசை எல்லாம். காகிதம் ரொம்ப பொறுமையானது. என் தப்பு எல்லாத்தையும் தாங்குச்சு. நான் ஜெயிச்சப்பெல்லாம் செலிப்ரேட் பண்ணிச்சு. சொல்லாத வார்த்தை எல்லாம் கேட்டுச்சு. என் கனவு எல்லாம் அதுதான் சுமந்துச்சு. நான் சிரித்தேன். காகிதம் எல்லாம் பார்த்துருக்கு. இப்போ நான் அமைதியாக அதை ரெஸ்ட் பண்ண ரெடி. வாழ்க்கை ஒரு கதை, காகிதம் தான் சாட்சி. மை மாறி போனாலும், காகிதம் பழசானாலும் கதை இருக்கும். கடந்த காலம் ஒரு கழிவு காகிதம், நிகழ்காலம் ஒரு செய்தித்தாள், எதிர்காலம் ஒரு கேள்வித்தாள். அதனால் கவனமாக வாசித்து எழுதுங்கள், இல்லையெனில் உங்கள் வாழ்க்கை ஒரு துடைப்பு காகிதமாக மாறிவிடும். டாக்டர் APJ அப்துல் கலாம்.